வாழ்க வளமுடன் அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா +1ல் லாஸ்ட் சாப்டரில் இருக்கிறோம், அதாவது வேவ்ஸில் இருக்கிறோம். சிம்பிள் ஹார்மோனிக்ஸ் எஸ்கெச்எம் நடத்துகிறப்ப அதில் ஆசிலேஷன் கொஞ்சம் கலந்து வந்திருக்கு, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம செகண்ட் ரவுண்டு வேணுமா வாய்ப்பு இருந்தால் அந்த சம்பளம் நடத்துவோம். ரைட், இப்போ ஃபஸ்ட்டு சம் பாருங்கள். விச் ஆஃப் த ஃபாலோவிங் ஈக்குவேஷன் டஸ் நாட் ரெப்ரசன்ட் வேவ் ஈக்குவேஷன். வேவ் ஈக்குவேஷன்னா அந்த கண்டிஷனை ஃபுல்ஃபில் பண்ணும். ஓகேங்களா, சரி, இதை நம்ம கொஞ்சம் ஷார்ட்கட்டாக போடுவோம். இப்போ ஒய் ஈக்குவல் டு என்னது, ஏ சைன் ஒமேகா டி மைனஸ் கேஎக்ஸா, இதான ப்ராக்ரெசிவ் வேவு. இதுலேருந்து இதை கொண்டு வர போகிறோம். இப்போ ஒய் என்ன பண்ணுறோம், இதை டிஒய் பை டிடி டயத்தை பொறுத்து ஒய்யை பண்ணுறேன். அப்போ என்ன ஆகும், ஏ ஒமேகா காஸ் ஒமேகா டி மைனஸ் கேஎக்ஸ். அதாவது இதை ஃபஸ்ட்டு பண்ணிவிட்டேன், அப்புறம் ப்ராக்கெட்டுக்குள்ளே உள்ளதாக பண்ணேன், வேறு உள்ள தான் ஒமேகா. சரி, இது எஸ்கெச்எம்லேயே பண்ணியிருக்கோம். அடுத்தது திரும்பி எக்ஸை பொறுத்து பண்ணுறேன், டிஒய் பை டிஎக்ஸ். ஓகேங்களா, அப்போ எக்ஸை பொறுத்து பண்ணும்போது என்ன பண்ணோம், ஃபஸ்ட்டு வெளியில் உள்ளதை அது யூஸ்ஃபுல்லாக பண்ணிடுவோம். என்னது, ஏ சைன் காஸ் ஒமேகா டி மைனஸ் கேஎக்ஸ். ஓகேங்களா, திரும்பி எக்ஸை பொறுத்து பண்ணால் என்னது, இது கிடையாதுல்ல, இதானே. அப்போ எக்ஸை பொறுத்து பண்ணால் என்ன ஆயிரும், மைனஸ் கேன்னு வருமா. அப்போ நான் இங்கே எழுதிக்கிறேன், என்னது மைனஸ் ஏ கேன்னு எழுதிக்கிறேன். ஓகேங்களா, இப்போ ரெண்டையும் டிவைட் பண்ணலாமா, டிஒய் பை டிடி டிவைடட் பை டிஒய் பை டிஎக்ஸ் சீக்வல் என்ன வரும், ஏ ஒமேகா காஸ் ஒமேகா டி மைனஸ் கேஎக்ஸ் டிவைடட் மைனஸ் ஏகே காஸ் ஒமேகா டி மைனஸ் கேஎக்ஸ். ஓகேங்களா, இந்த டேர்ம் அடி வாங்கிடுமா. இப்போ ஏவும் இதாகிருமா. அப்போ என்ன வரும், டிஒய் பை டிடி சீக்வல் டு என்னது மைனஸ் ஒமேகா பை கேவா, இது இந்த சைடு போயிருமா. அப்போ டிஒய் பை டிஎக்ஸ். கரெக்டுங்களா. சரி, ஒமேகா பை கேனா என்னது, ஒமேகாங்கிறது நமக்கு நல்லா தெரியும், என்னது ஆங்குலர் வெலாசிட்டி. அப்போ என்னது 2π பை டி. கேங்கிறது என்னது ப்ரொபகேஷன் கான்ஸ்டன்ட் இல்லை ஆங்குலர் வேவ் நம்பர், அது 2π பை லாம்டா. ஓகேங்களா, ஹைட்ரஜன் ஸ்பெக்ட்ரத்தில் கூட படிச்சிருக்கோம்ல, 1/λங்கிறது வேவ் நம்பர்னு, அதுதான் இது ஆங்குலர் வேவ் நம்பர். இப்போ ரெண்டையும் டிவைட் பண்ணுமா. அப்போ என்ன பண்ணோம், அப்போ டிவைட் பண்ணால் ஒமேகா பை கேனா 2π பை டி. கே எவ்வளவு, 2π பை லாம்டாவா, மேலே வந்தால் லாம்டா பை 2π. அப்போ 2π கேன்சல். லாம்டா பை டி என்னது, டிஸ்டன்ஸ் பை டைம் என்னது, வெலாசிட்டியா. அப்போ வெலாசிட்டி, இதான் என்ன வெலாசிட்டி, வேவ் வெலாசிட்டி. ஓகேங்களா, அப்போ இதை சப்ஸ்டிட் பண்ணிக்கலாங்க. அப்போ dy பை dt ஈக்குவல் டு மைனஸ் v dy பை dx. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இதை ஸ்கொயர் பண்ணால் இதையும் தான் ஸ்கொயர் பண்ணோம். அப்போ மைனஸ் வி ஸ்கொயர் பண்ணால் ப்ளஸ் ஆயிருமா. அப்போ வி ஸ்கொயர், அவ்வளோதான் ஈக்குவேஷன் வந்துருச்சு. இப்போ இதை செக் பண்ணுங்கள், டி ஸ்கொயர் ஒய் பை டிடி ஸ்கொயரா, டி ஸ்கொயர் ஒய் பை டிடி ஸ்கொயர் என்னது, வி ஸ்கொயர் டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர். அடுத்து இது எப்படி இருக்குது, டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர், அதாவது இங்கேருந்து எழுதியிருக்காங்க. அப்போ வி ஸ்கொயர் அந்த சைட் போனால் 1/v ஸ்கொயரா. ஓகே, ஆனால் இது பாருங்கள் தப்பாக வருது. ஓகேங்களா, அப்போ இதுதான் கிடையாது. அது இல்லாமல் இப்படியே செக் பண்ணலாம், டி ஸ்கொயர் பை டி ஸ்கொயர் கேன்சலா, டிடி ஸ்கொயர். இப்போ என்ன இருக்கும், வி ஸ்கொயர் பை டிஎக்ஸ் ஸ்கொயரா. வி ஸ்கொயருக்கு என்னது யூனிட் எழுதுவோமே, எம் ஸ்கொயர் எஸ் பவர் -2 வி ஸ்கொயருக்கு. ஓகேங்களா, பை டிஎக்ஸ் ஸ்கொயருக்கு என்னது எம் ஸ்கொயரா, மீட்டர் ஸ்கொயரா, எக்ஸ் ஸ்கொயர் தானே. ஓகே, சீக்குவல் டு இது வருமா 1/t ஸ்கொயர்னு இருந்தால் மீட்டர் ஸ்கொயர் இந்த 1/s ஸ்கொயர், மேலே வந்து என்னது எஸ் பவர் -2. அப்போ இதுவும் எஸ் பவர் -2 தான், இதுவும் எஸ் பவர் -2. அந்த மாதிரி எல்லாம் செக் பண்ணிக்கலாம், அப்படி கூட நம்ம செக் பண்ணிக்கலாம். இதுதான் டைமென்ஷன் அனாலிசிஸை ஃபஸ்ட்டு சாப்டராக வச்சாங்க, ஏன்னா இந்த மாதிரி இடத்துக்குலாம் யூஸ் ஆகும். இப்போ செகண்ட் கொஸ்டின், விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஈக்குவேஷன் டஸ் நாட் ரெப்ரசன்ட் எ ப்ராக்ரெசிவ் வேவ். ஓகேங்களா, ரைட். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இதெல்லாம் நீங்கள் விட்டுருங்க, நம்ம ப்ராக்டிஸ்க்காக பண்ணுறோம். ஓகேங்களா, ரைட். இப்போ ஒய் ஈக்குவல் டு என்னது, ஏ சைன் ஒமேகா டி மைனஸ் கேஎக்ஸ். ஓகேங்களா, மைனஸ் எக்ஸ்னால் பாசிட்டிவ் டைரக்ஷன், ப்ளஸ் எக்ஸ்னால் எக்ஸ் டைரக்ஷன், நெகட்டிவ் எக்ஸ் டைரக்ஷன் நோக்கி வரும். ஓகே, ரைட். இப்போ என்ன பண்ணலாம், ஒய் ஈக்குவல் டு ஏ சைன், இங்கே என்ன இருக்குது 2π. 2πக்கு என்ன ஃபார்முலா, 2π பை டியா இன்ட்டு டி. கேக்கு என்னது 2π பை லாம்டாவா எக்ஸ். ஓகே, இதுக்கு தான் ஃபார்முலா தெரியுமே. இப்போ என்ன பண்ணுறேன், இது எழுதி வச்சுக்கிட்டேன். இப்போ ஒய் ஈக்குவல் டு ஏ சைன் 2π காமன் வெளியே எடுக்கலாமா. அப்போ 2π காமன் வெளியே எடுத்தால் என்ன வரும், டி பை டி மைனஸ் எக்ஸ் பை லாம்டா. இப்படி ஒரு மாதிரி எழுதலாம். ஓகேங்களா, அடுத்தது வேறு மாதிரி எப்படி எழுதலாம், ஏ சைன்
ஓகேங்களா. ஒமேகாவை காமனாக வெளியே எடுத்துடலாம். என்னது ஒமேகா காமனாக எடுத்துடலாம். சார் இங்கே ஒமேகாவே இல்லை, நீங்கள் பாட்டுக்கு ஒமேகாவை காமனாக வெளியே எடுத்துட்டீங்கன்னா நான் என்ன பண்ணுறேன், இப்படி முதல் எழுதுகிறேன். என்னது ஒமேகாவை வெளியே எடுக்கணுங்கிறதுக்காக ஏ சைன் ஒமேகா டி மைனஸ் கேஎக்ஸ் ஒமேகா பை ஒமேகா. இன்னும் தப்பு இல்லையே, ஒமேகா பை ஒமேகாவில் பிறக்கலாம் மாறாதில்ல. அப்போ ஒய்ஸ் ஈக்குவல் டு ஏ சைன், இப்போ ஒமேகா வெளியே எடுக்கலாமா, ஒமேகா வெளியே எடுத்தால் டி மைனஸ் என்ன வரும் கேஎக்ஸ் பை ஒமேகா, கேஎக்ஸ் பை ஒமேகா. ஓகேங்களா. ரைட். இப்போ என்ன வரும் ஒய்ஸ் ஈக்குவல் டு ஏ சைன் ஒமேகா டி மைனஸ் பாருங்கள் கேக்கு என்னது 2π பை லாம்டாவா, ரைட்டு எக்ஸா, ரைட்டு. இந்த 1 ஒமேகாவுக்கு என்னது டி பை 2πயா, கரெக்டாக 1 ஒமேகானா. அப்போ என்ன ஆகும் 2π கேன்சல் ஆயிருமா. அப்போ என்ன வரும் எக்ஸ் டி பை லாம்டா. ஓகேங்களா. எக்ஸ் டி பை லாம்டா. இது என்னது டைம் பை டிஸ்டன்ஸ், டிஸ்டன்ஸ் பை டைம்னா ஸ்பீடு, டைம் பை டிஸ்டன்ஸ்னால் 1 ஸ்பீடு. அப்போ எக்ஸ் பை வின்னு வந்துருமா. நல்லா பார்த்துங்க. எக்ஸு ஸ்பீடுக்கு என்னது டிஸ்டன்ஸ், ஸ்பீடுக்கு என்னது டிஸ்டன்ஸ் தான் இங்கே வேவ் லென்த் பை டைமா. ஓகே. ஆனால் இங்கே என்ன இருக்குது 1/t பை லாம்டா தானே இருக்குது. அப்போ என்ன வரும் எக்ஸ் பை வின்னு வரும். ஓகேங்களா. அப்போ இங்கே என்ன எழுதலாம் எக்ஸு பை வி, இது ஒரு மாதிரி எழுதலாம். ஓகேங்களா. ரைட். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம், கே கோச்சுக்குவாங்களா, என்னையை காமனாக வெளியே எடுங்க அப்படின்னு ஒமேகாவை எடுத்துட்டோம், கே அவங்க கோச்சுக்குவாங்க. அப்போ என்ன பண்ணுவீங்க, திரும்பி இதை கே பை கேயால் மல்டிப்ளை பண்ணால் கேவை காமனாக வெளியே எடுத்துடலாம். அப்போ என்ன பண்ணலாம், ரைட். இப்போயே செக் பண்ணிக்கோமே. ஒய்ஸ் ஈக்குவல் டு ஏ சைன் ஒமேகா டி மைனஸ் எக்ஸ் பை ஒய், இதோ இங்கே இருக்குது. இது கரெக்ட், தப்புன்னு சொல்லவே இல்லை. கொஸ்டின் கேட்குறது டஸ் நாட் ரெப்ரசன்ட் தான். அப்போ இது ஓகே. ஓகேங்களா. ஏன்னா அழிச்சிக்கிறதுக்காக சொல்கிறேன். அடுத்து மேலே பாருங்கள், இது என்ன இருக்குது ஒய்ஸ் ஈக்குவல் டு ஏ சைன் 2π காமனாக வெளியே எடுத்துருக்காங்களா, டி பை டி மைனஸ் எக்ஸ் பை லாம்டா. இந்த இங்கே இருக்கு பாருங்களா, இதே அடிச்சாச்சு. ஓகேங்களா. ரைட். இப்போ எல்லாம் அடிச்சிடலாமா. ரைட். இப்போ என்ன பண்ணுறோம், கேவை காமனாக வெளியே எடுக்கிறோம். அப்போ கேவை காமனாக வெளியே எடுக்கணும்னா என்ன பண்ணணும், இங்கே ஒமேகா தானே இருக்குது. அப்புறம் எப்போ கேவை காமனாக எடுக்க முடியாது. அப்போ கே பை கே ஒமேகா டி மைனஸ் கேஎக்ஸ். ஓகேங்களா. இப்போ பாருங்கள் வெளியே எடுக்கலாமா. ஏ சைன் கே காமனாக வெளியே எடுத்தாச்சு. அப்போ ஒமேகா டி பை கே மைனஸ் எக்ஸ். ஓகேங்களா. இப்போ பாருங்கள் திரும்பி ஒமேகாவுக்கு என்னது 2π பை டியா, ரைட்டு, இன்ட்டு டி பை 1/kக்கு என்னது லாம்டா பை 2πயா, அப்போ இன்ட்டு லாம்டா பை 2π. ஓகேங்களா. ரைட். டி சென்டரை போட்டு 2π கேன்சல். ஓகேங்களா. அப்போ என்ன வருது டி லாம்டா பை டி. இப்போ பாருங்கள் அழகாக ஸ்பீடு வருது பாருங்கள், டிவிடி அப்படின்னு வருதுங்களா. ரைட்டு. ஏன்னா டிஸ்டன்ஸ் பை டைம் ஸ்பீடு. அப்போ என்ன வரும் விடின்னு வரும். ஓகேங்களா. ரைட். அப்போ எப்படி எழுதலாம், ஒய் இஸ் ஈக்குவல் டு ஏ சைன் கே விடி மைனஸ் எக்ஸ். அதை கூட பார்க்க வேணாம், ஒமேகா பை கே கெப்பாசிட்டி தானே, வீண் போட்டு போயிட்டே இருக்கலாம். அப்போ எது எங்கே வருது, இந்த 2π பை லாம்டா, அந்த கே காமனாக எழுதுமா 2π பை லாம்டா விடி மைனஸ் கேக்கு பதிலாக தான் 2π லாம்டாவை கே என்ன எழுதுறாங்கன்னா 2π இந்த அப்படியே எழுதுவோம். எதுக்கு ஒம்பு ஏ சைன் கேக்கு என்னது 2π பை லாம்டா விடி மைனஸ் எக்ஸ். அப்போ இதுவும் கரெக்ட். ஆனால் இது பாருங்கள் இவ்வளோ தூரம் போட்டு பார்த்ததில் இது ஒத்து வருமா, வராது. அப்போ இதுதான் கரெக்ட், தப்பானது கரெக்ட். மற்ற இதெல்லாம் என்னது சரியான ஆன்சர். கேட்ட கொஸ்டினுக்கு இது கிடையாது. ஓகேங்களா. அப்போ 4th ஆப்ஷன். என்ன சார் இவ்வளோலாம் போட்டு தான் கண்டுபிடிக்கணுமா, இந்த டைமென்ஷன் அனாலிசிஸ் வச்சு யூனிட்டை செக் பண்ணி கண்டுபிடிக்கலாமா, கண்டுபிடிக்கலாம். இங்கே பாருங்கள் சைன் உள்ளே இருக்கிறது என்ன வரும், தீட்டா மாதிரி தானே வரும், அதை யூனிட் இருக்கக்கூடாதுல்ல. ஓகேங்களா. இப்போ இதில் பாருங்களேன், இது டி பை டியா, இதுவும் டைமு. ஆனால் இது பாருங்கள் இது டிஸ்டன்ஸு, ஆனால் இது என்னது வெலாசிட்டி. இங்கே பாருங்கள் எக்ஸுங்கிறது டிஸ்டன்ஸ் மீட்டர், வேவ் லென்த் என்னது மீட்டர், இதுவும் டைம் அந்த மாதிரி வருங்களா. ஆனால் இது என்னது யூனிட் மாறி வருது. அப்போ இதுதான் தப்பு. அடுத்தது 3rd கொஸ்டின். விச் ஆஃப் த ஃபாலோயிங் கிவ்ஸ் ஈக்குவேஷன் ஆஃப் எ பிளேன் ப்ராக்ரஸிவ் வேவ். என்ன ப்ராக்ரஸிவ் வேவ், பிளேன் ப்ராக்ரஸிவ் வேவ். நல்லா பாருங்கள். ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன பண்ணோம், வேவ் ஈக்குவேஷன், ஜென்ரல் வேவ் ஈக்குவேஷன் எது கரெக்டுன்னு பார்த்தோம். ரெண்டாவது என்ன பார்த்தோம், பிளேன் ப்ராக்ரஸிவ் வேவை எப்படிலாம் எழுதலான்னு பார்த்தோம், செக் பண்ணோம். அதில் எது தப்புன்னு பார்த்தோம். 3வது கொஸ்டின், இதில் எது பிளேன் ப்ராக்ரஸிவ் வேவ் படிச்சிருக்கோம்ல, பிளேன் ப்ராக்ரஸிவ் வேவ், ஸ்பெரிக்கல், சிலிண்ட்ரிக்கல் அப்படிலாம் படிச்சிருக்கோம்ல, அது மாதிரி. சரி, இப்போ என்ன பண்ணுறோம், நான் +2க்கு போகிறேன். என்னடா இருந்தாலும் +1 நடத்திட்டு இருக்கும்போது +2க்கு போகிறான்னா அடுத்த சாப்டர் +2 தானே ஆரம்பிக்க போகிறோம். இப்போ பாருங்கள்,
அடுத்த +2ல் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸில் இந்த கான்செப்ட் வந்துடும். அதனால் இப்போ நடத்தலாம், தப்பு இல்லை. நம்ம அங்கே எலக்ட்ரிக் ஃபீல்டு படிச்சிருப்போம்ல, எலக்ட்ரிக் ஃபீல்டுனா என்ன, இன்டென்சிட்டி ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு தானே படிச்சிருப்போம், இன்டென்சிட்டின்னு மாதிரி வச்சுக்கோங்க. ரைட். இப்போ ஸ்பெரிக்கல் அதாவது ஸ்பெரிக்கல் சார்ஜ் இருக்குல்ல, அங்கே சொல்லியிருப்பாங்களா ஸ்பெரிக்கல் சார்ஜ். ஸ்பெரிக்கல் சார்ஜுக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு ஃபார்முலா என்ன, 1/4πε0 Q/r². ஓகேங்களா? இதெல்லாம் கான்ஸ்டண்ட்டாக இருந்தால் அது E ப்ரொபோஷனல் டு 1/r² அடிச்சுக்கலாம். இது யாருக்கு, ஸ்பெரிக்கலுக்கு, ஸ்பெரிக்கல் சார்ஜ். ஓகேவா? சரி. அடுத்தது இன்ஃபினிட்லி லாங் ஸ்ட்ரெயிட் ஒயர்னு படிச்சிருப்பீங்களா, அதை சுற்றி கூட இப்படி காஸ் லா அப்ளை பண்ணி இப்படிலாம் போட்டிருப்பீங்களா சிலிண்ட்ரிக்கல்னு. அப்போ இதுக்கு என்ன வரும், E = λ/2πε0r. இன்ஃபினிட்லி லாங் ஸ்ட்ரெயிட் ஒயர், அதை க்ளோஸ் பண்ணால் என்ன ஆகுது, சிலிண்ட்ரிக்கல்னு வந்துருச்சா, சிலிண்ட்ரிக்கல் வந்துருச்சு. அப்போ இது லேம்டாங்கிறது வேவ் லென்த்து கிடையாது. என்ன இங்கே இதை குழப்பிக்காதீங்க, நான் ஐடியாவுக்கு தான் சொல்கிறேன். லேம்டாங்கிறது என்னது, லீனியர் சார்ஜ் டென்சிட்டி, குழப்பிக்காதீங்க. லேம்டாங்கிறது Q/L. ஓகேவாண்ணே, எக்ஸாமுக்கு தான் படிக்கிறோம். அப்போ E ப்ரொபோஷனல் டு என்னது, இதெல்லாம் கான்ஸ்டன்ட் இருந்தால் 1/r. ஓகேவா? இது யார், சிலிண்டரிக்கல். அது சிலிண்டரிக்கல். ஆமாம், இந்த இன்ஃபினிட்லி லாங் ஸ்ட்ரைட் ஒயரை க்ளோஸ் பண்ணும்போது சிலிண்டரிக்கல் தானே வருது. அடுத்து பிளேன் சீட் படிச்சிருப்பீங்க. பிளேன் சீட்டுக்கு என்னது, σ/2ε0. இங்கே ஆரே வரலையே, அப்போ என்ன அர்த்தம், E ப்ரொபோஷனல் டு 1/r0. r0 டஸ் நாட் டிபெண்ட், அப்போ ஆரே வராது. அப்போ E டஸ் நாட் டிபெண்ட் யாருக்கு, பிளேன் சீட்டுக்கு. என்னது, பிளேன் சீட்டுக்கு. ஓகேவா? சரி. இப்போ வாங்க, இது என்னது, இன்டென்சிட்டி ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு தானே. சரி, நம்ம என்ன படிச்சிருக்கோம், இன்டென்சிட்டி. ஓகேங்களா, ப்ரொபோஷனல் டு a². ஏன்னா ஆம்ப்ளிடியூட். அப்படின்னா இது எப்படி எழுதலாம், ஆம்ப்ளிடியூடு ப்ரொபோஷனல் டு என்னது, √i எழுதலாமா. ரைட். இப்போ இங்கே என்னது, ஆம்ப்ளிடியூடு மாதிரி தான் வந்திருக்கு, ஒய் அந்த மாதிரிலாம் டிஸ்பிளேஸ்மெண்ட்டு. அப்போ இதை கம்பேர் பண்ணி பாருங்களேன். இப்போ ஸ்பெரிக்கல்னால் என்னென்னு வந்திருக்கணும், ஸ்பெரிக்கல்னால் ப்ரொபோஷனல் டு 1/r². இன்டென்சிட்டி 1/r²னா ஆம்ப்ளிடியூட் எதில் வந்திருக்கணும், 1/r தானே வந்திருக்கணும், நீங்கள் தானே சொன்னீங்க. அப்போ ஆம்ப்ளிடியூட் எதில் வரணும், 1/r. அப்போ a/r. ஓகேங்களா? அப்போ இது என்னது, ஸ்பெரிக்கல். என்னது, ஸ்பெரிக்கல். ஓகே. அடுத்தது சிலிண்ட்ரிக்கல். சிலிண்ட்ரிக்கலுக்கு என்னது, இன்டென்சிட்டி, அதாவது இன்டென்சிட்டி ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு 1/r. அப்போ ஆம்ப்ளிடியூட் என்ன இருக்கும், அதை விட ரூட்டாக தானே இருக்கும். அப்போ என்னது, a/√r. ஓகேங்களா? அதை ரவுண்ட் பண்ணிக்கலாம். இது சிலிண்டரிக்கல். இது என்னது, சிலிண்டரிக்கல். ஓகேங்களா? அடுத்து இங்கே என்ன இருக்குது, பிளேன் சீட்டுக்கு E டஸ் நாட் டிபெண்ட் ஆன் த ஆர். ஆரே இல்லையே. அப்போ இன்டென்சிட்டியே அதை நம்பி இல்லைனா ஆம்ப்ளிடியூட் எப்படி இருக்கும், இருக்குது அதில். அப்போ கீழே என்ன வரக்கூடாது, ஆர் வரக்கூடாது. அப்போ பிளேன் ப்ராக்ரெசிவ் வேவ்னா இதுதான் கரெக்ட். இது பிளேன். ஓகேங்களா? இங்கே ப்ரொபகேஷன் கான்ஸ்டன்ட் கேவே வரல பாருங்கள். கேவே வரலன்னா இது எப்படி ப்ராக்ரெசிவ் வேவாக இருக்க முடியும். ஓகேங்களா? அப்போ இதை பற்றி நம்ம கன்சிடர் பண்ண தேவையில்லை. ஆன்சர் வந்து பி. 4th கொஸ்டின், ப்ராக்ரெசிவ் வேவ் y = a sin ks minus ωt இஸ் ரிஃப்ளெக்டட் பை ரிஜிட் வால். ரிஃப்ளெக்ட்டுங்கிற வார்த்தை முக்கியம், பை ரிஜிட் வாலுங்கிறது முக்கியம். அட் x = 0 தென் த ரிஃப்ளெக்டட் வேவ் கேன் பி ரெப்ரசன்டட். ஓகேங்களா? நம்ம எக்ஸ் டைரெக்ஷனில் போகுது, திரும்பி எக்ஸ் டைரெக்ஷனுக்கு ஆப்போசிட்டாக வருதா, அங்கே என்ன பண்ணுவோம், சைனை மாற்றுவோம். அப்புறம் ரிஜிட் வால் அப்படின்னு என்ன அர்த்தம், அங்கே ஒரு ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் நமக்கு கிடைக்கும். ஓகேங்களா? அப்போ ரெண்டுக்குமே இது வரும். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், y = ரிஃப்ளெக்ட் ஆகிறதுனால a sin என்னது kx ஆப்போசிட் ஆகிறதுனால ப்ளஸ் வந்துடும் ωt. ஓகேங்களா? என்ன வால் அது, ரிஜிட் வால். அட் x = 0. அப்போ என்ன இது 180 டிகிரி அவுட் ஆஃப் மெஸ் மாதிரி வருமா. அப்போ இந்த வேவ் என்ன ஆயிரும், y = -a ஆயிரும். -a sin kx + ωt. அப்போ ஆப்ஷன் பி. இன்னும் கிளியராக புரியணும் அப்படின்னா இது என்னமோ இருக்குது சார் அப்படின்னா, இது பாருங்கள், இதுதான் ரிஜிட் வாலா. ரைட். ரிஜிட் வால்னு அப்படி வச்சுக்கலாம். ஓகேங்களா? இதுதான் -x, இது +x. ஓகேங்களா? இப்போ வேவ் வருதா, kx ஆக்சுவலாக ωt - kxன்னு போட்டிருக்கணும், பரவாயில்ல. எக்ஸ் டைரக்ஷனில் இந்த சைடில் போனால் என்ன ஆகும், வேவ் இப்படி தானே வந்திருக்கும். வந்துட்டு இதில் பட்டு என்ன ஆகும், திரும்பி ரிட்டன் டைரக்ஷன் மாறுதில்ல, அந்த டைரக்ஷன் மாறத்துக்கு என்ன பண்ணுவோம், kx - ωtக்கு பதிலாக ks + ωtன்னு போட்டுருவோம். மாறதுனால டைரக்ஷன் இப்படி போன டைரக்ஷன் இப்படி வந்துருச்சு. அது இல்லாமல் இங்கே என்ன இருக்குது, ரிஜிட் வால் இருக்குது. ரிஜிட் வால்னாவே என்ன இருக்கும், 180 டிகிரி அவுட் ஆஃப் ஃபேஸ் வருமா. 180 டிகிரி அவுட் ஆஃப் ஃபேஸ்னாவே என்னது, மைனஸ். அப்போ y = -a sin kx. டைரக்ஷன் மாறத்துக்கு ஒரு சைனு, 180 டிகிரி அவுட் ஆஃப் ஃபேஸ்க்கு இங்கே மைனஸ் சைன். ஓகேங்களா? இப்போ 5th சம் பார்க்குறோம்.
The superposing waves are represented by the following equation. y1 is equal to 5 sin 2 pi 10t minus 0.1x, y2 is equal to 10 sin 2 pi 20t minus 0.3x. அதை அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி எழுதிட்டேன். ஆனால் அது சம்முக்கே தேவைப்படாது. ரேஷியோ ஆஃப் த இன்டென்சிட்டி ஐ மேக்ஸ் பை ஐ மின் வில் பி அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? சரி, ஆம்ப்ளிடியூட் என்ன ஃபஸ்ட்டு வேவுக்கு A1க்கு 5. ஓகே, A2 எவ்வளவு 10, A2 எவ்வளவு 10. சரி, ஐ மேக்ஸ் பை ஐ மினிமம். ஓகேங்களா? என்ன ஃபார்முலா? மேக்ஸிமம்னா என்ன? ரெண்டையும் ஆட் பண்ணி ஸ்கொயர் சொல்லணும். ஏற்கனவே நமக்கு தெரியும் ஐ ப்ரொபோஷனல் டு ஆம்ப்ளிடியூட் ஸ்கொயர், கேபிட்டல் ஏ ஸ்மால் ஏ. ஓகேங்களா? அதை வச்சு சொல்கிறோம். இப்போ மேக்ஸிமம்னா ரெண்டையும் ஆட் பண்ணணும், மினிமம்னா ரெண்டையும் செப்பரேட் பண்ணணும். ஆனால் என்ன பண்ணணும்? ஸ்கொயர் பண்ணிக்கணும். ஓகேவா? அப்போ என்ன ஃபார்முலா? A1 ப்ளஸ் A2 ஹோல் ஸ்கொயர் பை A1 மைனஸ் A2 ஹோல் ஸ்கொயர். ஓகேங்களா? இப்போ வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணலாமா? A1 எவ்வளவு 5, A2 எவ்வளவு 10 பை A1 எவ்வளவு அகைன் 5வா? ரைட், 5 மைனஸ் 10 ஹோல் ஸ்கொயர். ஓகேங்களா? சரி, அப்போ என்ன வரும்? 15 பை மைனஸ் 5 ஹோல் ஸ்கொயர். ஸ்கொயர் பண்ணும்போது மைனஸ் ப்ளஸ் ஆயிரும்ல. அப்போ என்ன வரும்? 225 பை 25. இதை அடித்து போட்டால் என்ன வரும்? 9/1. ஓகேங்களா? அப்போ 9/1ன்னா என்ன அர்த்தம்? 1 டிவைட் பண்ணால் அதே தானே வரும். அப்போ 9. ஓகே, நெக்ஸ்ட் சம் என்னது? ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் இன் த சேம் டைரக்ஷன் இஸ் given by y1 is equal to a sin omega t minus kx, y2 is equal to a sin omega t minus kx minus theta. அப்படின்னா என்ன அர்த்தம்? y1க்கும் y2க்கும் எவ்வளோ ஆங்கிள் டிஃப்ரெண்ட்டு? தீட்டா ஆங்கிள் டிஃப்ரெண்ட்டு. ஓகேங்களா? சரி, the amplitude of the medium of the particle will be, அந்த பேரலோகிராமில் அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? என்ன யூஸ் பண்ணலாம்? டோட்டல். ஓகேங்களா? டோட்டல் A is equal to, அங்கே என்ன யூஸ் பண்ணோம்? பேரலோகிராமில் ரூட் ஆஃப் A1 ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் இந்த மாதிரிலாம் பண்ணோம்ல, அதே மாதிரி தான் இங்கே ஆம்ப்ளிடியூட் என்னது? ஏ தான். ஓகேங்களா? அது என்னது? ஏ தான். ரெண்டுக்கு இடையில் உள்ளது என்னது? ஆங்கிள் தீட்டா. நாங்கள் லாஸ்ட்டில் கொடுத்துட்டாங்க. அப்போ என்ன பண்ணலாம்? ஏ ஸ்கொயர், இதுவும் என்னது? ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 2AA காஸ் தீட்டா. ஓகேங்களா? இதான ரிசல்டன்ட் பார்க்குறதுக்கு. சரி, அப்போ A is equal to ரூட் ஆஃப், இது என்ன வரும்? 2A ஸ்கொயரா? 2A ஸ்கொயர் ப்ளஸ் 2A ஸ்கொயர் காஸ் தீட்டா. ஓகேங்களா? ரைட், இப்போ A is equal to ரூட் ஆஃப் 2A ஸ்கொயர் காமனாக வெளியே எடுத்துடலாமா? எடுத்துடலாம். அப்போ 1 ப்ளஸ் காஸ் தீட்டா. ரைட், இவ்வளோ நிற்கிறோம். இது என்ன பண்ணலாம்? இப்போ ட்ரிக்னாமெட்ரிக்கு போகணும். இப்போ என்ன பண்ணுவோம்? இந்த படிச்சிருப்பீங்களே, காஸ் 2 தீட்டா சீக்குவல் டு காஸ் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டான்னு ஒரு ஃபார்முலா இருக்கா? இது உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு தெரியாதவங்களும் இருப்பாங்களே, அவங்களுக்காக கொஞ்சம் போட்டுருவோம். அப்போ காஸ் 2 தீட்டா சீக்குவல் டு காஸ் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டாவை என்ன பண்ணலாம்? 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டான்னு எழுதலாமா? எழுதலாம். ரைட்டு, அப்போ காஸ் 2 தீட்டா சீக்குவல் டு காஸ் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் 1 ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா. ஓகேங்களா? தீட்டுறதுக்கு தீட்டானா தீட்டுறதுக்கு பேனா சரியாக வர மாட்டேங்குது. காஸ் 2 தீட்டா சீக்குவல் டு என்ன வரும்? 2 காஸ் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் 1. இது இந்த சைடு கொண்டு வந்துடலாமா? அப்போ -1 இந்த சைடு வந்தால் ப்ளஸ்ஸா? அப்போ 1 ப்ளஸ் காஸ் 2 தீட்டா சீக்குவல் டு அளவு 2 காஸ் ஸ்கொயர் தீட்டா. நம்மளுக்கு இங்கே என்ன இருக்குது? 1 ப்ளஸ் காஸ் தீட்டா தானே. அப்போ இதை மட்டும் டிவைட் பண்ணலாம். ஓகேங்களா? டிவைட் பண்ணால் 2ஆல் டிவைட் பண்ணால் இந்த சைடு தானே பண்ணோம். அப்போ இந்த சைடும் 2, இந்த சைடும் 2. அப்போ 2 கேன்சல் ஆயிருமா? அப்போ 1 ப்ளஸ் காஸ் தீட்டா சீக்குவல் டு என்னது? 2 காஸ் ஸ்கொயர் தீட்டா பை 2. இதுக்காக தான் நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம். ஓகே, அதை இங்கே சப்ஸ்டிட் பண்ணிக்கலாமா? ரைட், அப்போ A is equal to root of என்னது? 2A ஸ்கொயர் 1 ப்ளஸ் காஸ் தீட்டாவுக்கு என்னது? இன்ட்டு 2 காஸ் ஸ்கொயர் தீட்டா பை 2. 2 இன்ட்டு 2 எவ்வளோ? 4ஆ? அப்போ 4A ஸ்கொயர் காஸ் ஸ்கொயர் தீட்டா பை 2. இப்போ அழகாக ரூட் எடுத்துடலாம்ல. 4க்கு என்ன ரூட்டு? 2வா? ஏ ஸ்கொயருக்கு என்னது? ஏவா? அப்போ A is equal to 2A காஸ் ஸ்கொயர் தீட்டா பை 2 எடுத்தால் காஸ் தீட்டா பை 2. ஓகேங்களா? அப்போ என்ன ஆப்ஷன் வருது? 2A காஸ் தீட்டா பை 2. அப்போ ஆப்ஷன் ஏ. இப்போ 7th சம். 2 சவுண்ட் வேவ் வித் வேவ் லென்த் 5 மீட்டர் அண்ட் 5.5 மீட்டர்
ரெஸ்பெக்டிவ்லி. ஏன் இவ்வளோ வேவ் லென்த் அதிகமாக இருக்குது? சவுண்டு வேவ்னா எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவா கம்மியாக இருக்கிறதுக்கு, ஓகேவா? அது மெக்கானிக்கல் வேவ் தானே. ரெஸ்பெக்டிவ்லி ஈச் ப்ரொபகேட் இன் ஏ கேஸ் வித் வெலாசிட்டி ஆஃப் 330 ms/-1. we expect the following number of beats per second. ஓகேங்களா? சரி, ஏன் நம்பர் ஆஃப் பீட்ஸ் கம்மியாக இருக்குது? ஆமாம், ஸ்மால் தானே அது, ரைட். ஓகே, இப்போ நமக்கு என்ன பண்ணோம்? F1 F2 கண்டுபிடிச்சி ரெண்டையும் டிஃப்ரெண்ட் பண்ணால் அதுதான் பீட். உங்களுக்கே நல்லா தெரியும். சரி, F1 என்னது? ஃப்ரீக்வன்சிக்கு முதல் ஃபார்முலா என்ன? வெலாசிட்டி பை வேவ் லென்த். ஓகேங்களா? வெலாசிட்டி எவ்வளவு? 330 பை வேவ் லென்த் எதுக்கு எவ்வளவு? 5வா? ஃபஸ்ட்டு ஒன்றுக்கு 5வா? அப்போ எவ்வளோ வரும்? 66 Hz. ஓகேங்களா? அடுத்து F2 அதே ஸ்பீடு தானே, அப்போ 330 பை 5.5வா? அப்போ இதுக்கு எவ்வளோ வரும்? 60 Hzன்னு வரும். எவ்வளோ வரும்? 60 Hz. ஓகேங்களா? சரி, ரைட். இப்போ என்ன பண்ணணும்? பீட்ஸ் வந்து F1 மைனஸ் F2 சீக்குவல் எவ்வளவு? 66 மைனஸ் 60. அப்போ எவ்வளோ வரும்? 6 Hz. எவ்வளோ வரும்? 6 Hz. அப்போ ஆப்ஷன் பி. ஓகேங்களா? 6ன்னு கொடுத்துருக்காங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்தது பாருங்கள், the distance between the nearest node and antinode in the stationary wave. ஸ்டேஷனரி வேவ்னா என்னது? இப்படி ஒரு வேவு, அப்புறம் இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகி திரும்பி வரும், அதானே ஸ்டேஷனரி வேவு, ரைட்டு. அப்போ இப்படி போட்டுக்கலாம். திரும்பி என்ன ஆகுது? இங்கே ரிஃப்ளெக்ட். அப்போ இப்படி போடலாமா? இப்படி போடலாமா? சரி, இந்த ரெண்டு மீட் ஆகி 0 மாதிரி இருக்குல்ல, இதுக்கு பேர் தான் நோடு. இதோட மேக்ஸிமம் என்னது? ஆன்டினோடா? அவன் என்ன கேட்குறாங்க? அவங்க என்ன கேட்குறாங்க? த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த நியரஸ்ட் நோடு அண்ட் ஆன்டினோடா அடுத்தடுத்து. ஓகேங்களா? இது ஃபுல்லாக எவ்வளவு? லாம்டாவா? இது ஃபுல்லாக எவ்வளவு? லாம்டா. இது எவ்வளவு? லாம்டா/2வா? அப்போ இதான நோடு ஆன்டினோடு பக்கத்தில் இருக்குது. அப்போ இது எவ்வளவு? லாம்டா/4. அப்போ ஆன்சர் என்ன வரும்? லாம்டா/4. நெக்ஸ்ட்டு, பீட்ஸ் ஆர் த ரிசல்ட் ஆஃப். இதுக்கு ஆன்சரே இங்கே இருக்குது. அதோட வேல்யூலாம் பாருங்கள், ரொம்ப ஸ்மாலஸ்ட்டாக தானே இருக்குது. பாருங்கள், பீட்ஸ் ஆர் த ரிசல்டன்ட் ஆஃப் சூப்பர் பொசிஷன் ஆஃப் 2 வேவ் நியர்லி ஈக்குவல் ஃப்ரீக்வன்சி. ஓகேங்களா? நியர்லி ஈக்குவல் ஃப்ரீக்வன்சி. அப்போ ஆப்ஷனல் டி. 10th sum. Transverse wave of same frequency are generated in two steel wire A and B. Okay. The diameter of A is twice that of B. அப்போ diameter of A wire is equal to twice that of diameter of B wire. ஓகேங்களா? அடுத்து டென்ஷன் என்ன சொல்கிறாங்க? டென்ஷன் ஆஃப் A is half that of in B. அப்போ டென்ஷன் A is half that of டென்ஷன் B. ஓகேவா? எழுதியாச்சா? என்ன கேட்குறாங்க? the ratio of velocity VA by VB இதானே கேட்குறாங்க, ரைட். நான் என்ன கேட்குறேன்? முதல் வெலாசிட்டிக்கு என்ன ஃபார்முலா? டென்ஷன் இந்த ஸ்ப்ரிங்குக்கு, டென்ஷன் இந்த ஸ்ட்ரிங்கா ஸ்டீல் ஒயருக்கு, முதல் அது பார்க்கணும்ல. நம்மளுக்கு மறந்து போச்சுன்னு வச்சுங்களேன். இப்போ பாருங்கள், இப்போ என்ன பண்ணுறோம்? எஃப் ஈக்குவல் என்னது? எம்ஏவா? ஒரு ஜாலியாக போட்டு பார்ப்போம். எஃப் ஈக்குவல் டு எம்ஏ. எஃப் ஈக்குவல் டு ஏக்கு என்ன இன்னொரு ஃபார்முலா இருக்குது? வி டிவி பை டிஎஸ்ன்னு இருக்கா? சரி, இப்போ டிஎஸ்க்கு பதிலாக டிஎல்னு போட்டுடலாமா? லென்த்துன்னு. ஏன்னா எஸ்னா டிஸ்பிளேஸ்மெண்ட்டு, எல்லாம் லென்த்து. சரி, அப்போ எஃப் ஈக்குவல் டு நம்ம ஃபார்முலா தானே வேணும். அப்போ விஎல்னு வச்சுக்கலாமா? அப்போ என்ன வரும்? எம்வி ஸ்கொயர் பை எல்லுன்னு வருமா? ரைட். ஓகேங்களா? நம்மளுக்கு என்ன வெலாசிட்டி தானே வேணும். அப்போ வெலாசிட்டி ஸ்கொயர் ஈக்குவல் டுனது எஃப்எல் பை எம்னு வருமா? சரி, இங்கே ஃபோர்ஸுங்கிறது என்னது? டென்ஷனா? அப்போ டென்ஷன் ஃபோர்ஸ்னு வச்சுக்கலாமா? அப்போ டிஎல் பை எம். அப்போ வெலாசிட்டி ஈக்குவல் டு என்னது? ரூட் ஆஃப் டிஎல் பை எம். ஓகேங்களா? சில புக்கில் எம்னே போட்டுருவாங்க, சில புக்கில் மியூன்னு போட்டுருப்பாங்க. மியூனா என்னது? மாஸ் பர் யூனிட் லென்த்தா? ரைட்டு. இங்கே என்ன இருக்குது? எம் பை எல்னு இருக்கா, எல் பை எம்னு இருக்கா? எல் பை எம். அப்போ டி இன்ட்டு மியூவா, டி பை மியூவா? தலையில் இருக்கிறனால டி பை மியூ. பி இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் டி பை மியூ. ஓகேங்களா? இந்த மாதிரி கூட போட்டுக்கலாம். சரி, இப்போ ஃபார்முலா எழுதுவோம். சரி, நம்ம மாஸ் பர் யூனிட் லென்த்தை ஸ்மால் என்ன வச்சுக்கலாம், நம்ம பார்த்து வச்சுக்கிறது தானே. சரி, இப்போ என்னது? வி ஏ பை விபியா? இங்கே என்ன பண்ணுறோம்? டயாமீட்டர்லாம் கொடுத்துருக்காங்க, ஆனால் ஃபார்முலாவில் கீழே என்ன இருக்குது? மாஸ் பர் யூனிட் லென்த்னு இருக்குது. அதை முதல் பார்ப்போம். ரைட்டு, மாஸ் பர் யூனிட் லென்த்தா? சரி, அதை முதல் சிம்பிளிஃபை பண்ணுவோம். மாஸ்னால் என்ன? டென்சிட்டி இன்ட்டு வால்யூமா? ரைட்டு. இங்கே எல்லா சரி, வால்யூம்னா என்ன? டென்சிட்டி ஏரியா இன்ட்டு லென்த்தா பை எல்லா? எல் கேன்சலா? அப்போ என்ன எழுதலாம்? டென்சிட்டி இன்ட்டு ஏரியா, டென்சிட்டி இன்ட்டு ஏரியா அப்படி எழுதிக்கலாம். ஏரியா தானே மாறுது. ஏன்? டயாமீட்டர் மாறுதில்ல, அப்போ ஏரியாவும் மாறும். அப்போ எப்படி எழுதலாம் ஃபார்முலாவை? வி இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் டி பை ரோ ஏன்னு எழுதலாம். ஓகேங்களா? சரி, அப்போ வி இஸ் ஈக்குவல் டு என்னது?
ரூட் ஆஃப் டி ரோ தான் மாறாதே, டென்சிட்டி அதே வேறு தானே. அப்போ ஏரியாவுக்கு என்னது பை ஆர் ஸ்கொயர். ரெண்டோட டயமீட்டர் வேறு வேறு தானே. அப்போ என்ன ஆகும், இங்கே என்னது ரோ தூக்கிட்டோம்ல, அப்போ வி ப்ரொப்போஷனல் போட்டலாம், ஏன்னா ஒரு கான்ஸ்டன்ட் ஆகிடுச்சுல. அப்போ வி ப்ரொப்போஷனல் என்ன ஆயிரும், பை கேன்சல் ஆயிரும்ல ரேஷியோ மெத்தடில். அப்போ என்ன ஆயிரும், ரூட் ஆஃப் டி பை ஆர் ஸ்கொயர் ரூட் எடுத்தா ஆரா. இதுதான் ஃபார்முலா. இது அப்படியே அப்ளை பண்ணிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். புரிஞ்சுங்களா? ரைட். அப்போ வி ப்ரொப்போஷனல் டு அழிச்சிட்டு நான் எழுதிக்கிறேன். ரைட். அப்போ என்ன வரும், விஏ பை விபி தானே. விஏ பை விபி சீக்குவல் டு என்ன வரும், டி அப்படியே தான் வரும். அப்போ ரூட் ஆஃப் டிஏ பை டிபி இன்ட்டு ஆர் கீழே இருக்கா. அப்போ என்ன வரும், ஆர்பி, ஏன்னா இன்வெர்ஸ்லியில் இருக்குது, ஆர்பி பை ஆர்ஏ. ஓகேங்களா? சரி, ரைட். இப்போ இதை எப்படி போடலாம், சப்ஸ்டிட் பண்ணலாமா. அப்போ சீக்குவல் டு ரூட் ஆஃப் டி எவ்வளவு, ஆஃப் தட் ஆஃப் டிபியா. அப்போ ஆஃப் தட் ஆஃப் டிபி பை இது ஒரு டிபியா. ரைட்டு. டிபி டிபி என்னது கேன்சல் இன்ட்டு ஆர்பியா. இங்கே இருக்குது டயாமீட்டர் தானே, அதில் ரேஷியோ தானே நம்ம பார்க்க போகிறோம், அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ என்ன சொல்கிறோம், ஏ டிஏ வந்து என்னது 2 டிபியா. அப்போ ஏ வந்து 2 பி ஆர்பி. ஓகேங்களா? 2 ஆர்பி. இது என்னது ஆல்ரெடி ஆர்பி தான். ஆர்பி ஆர்பி கேன்சலாக. அப்போ என்ன வரும், ரூட் ஆஃப் 1/2 இன்ட்டு 1/2. ஓகேங்களா? சீக்குவல் டு 1/2 ரூட் 2. ஓகேங்களா? அப்போ என்ன வரும், 1:2 ரூட் 2. அப்போ ஆப்ஷனல் பி. இப்போ 11th சம் பார்க்குறோம். A pipe of length 1 meter is closed at one end. The velocity of sound in air is 300 ms/-1. The air column in the pipe will not resonate கொடுத்துருக்காங்க for sound of frequency. என்ன பைப்பு, க்ளோஸ்டு பைப். ஓகேங்களா? சரி, க்ளோஸ்டு பைப்புக்கு ஃபண்டமெண்டல் ஃப்ரீக்வன்சிக்கு என்ன ஃபார்முலா, F1 = என்னது, V/4L. V/4L. ஓகேங்களா? சரி, ரைட். இப்போ ஃபண்டமெண்டல் ஃப்ரீக்வன்சி பார்ப்போமா. அப்போ F1 = சவுண்டு எவ்வளவு, வெலாசிட்டி வந்து 300, எவ்வளவு 300/4. எல் எவ்வளவு 1, அப்போ 1. அப்போ எவ்வளோ வரும், 75, எவ்வளவு 75 ஹெர்ட்ஸ். ஓகேங்களா? சரி. இப்போ க்ளோஸ்டு பைப்போட ஃப்ரீக்குவன்சி அந்த ரேஞ்ச் என்னது, 1, 2 காணோம், க்ளோஸ் பண்ணிட்டேன். அடுத்தது 3, 4 காணோம், க்ளோஸ் பண்ணிட்டேன். 5. ஓகேங்களா? க்ளோஸ்டுனா ஒரு நம்பரை இடையில க்ளோஸ் பண்ணி சொன்னால் அதுக்கு பேர் க்ளோஸ்டு பைப்புன்னு வச்சுங்க. ஓப்பன்னா எல்லா நம்பரையும் சொல்கிறது 1:2 3:4. ஓகேங்களா? அப்போ இது க்ளோஸ்டுனால ஒரு நம்பரை க்ளோஸ் பண்ணிட்டேன், இடையில 2 க்ளோஸ் பண்ணிட்டேன், இங்கே 4, இந்த மாதிரி ஐடியா வச்சுங்க. அதே மாதிரி க்ளோஸ்டு ஆர்கான் பைப்புனா, க்ளோனா என்ன, எல்லா லாங்குவேஜும் நமக்கு யூஸ் ஆகுங்காது இங்கே ப்ரூஃப் பண்ணுற மாதிரிங்க. க்ளோஸ்டுனா என்ன, க்ளோவா கால். கால்னா என்ன, 1/4. க்ளோஸ்டுனா கால்னு வச்சுங்க, 1/4. ஓகேங்களா? ரைட். 1:3:5 1 தானே ஃபண்டமெண்டல் எவ்வளவு, 75. சரி, 75. இது எப்படி இருக்கும், இதை விட 3 டைம்ஸா. அப்போ எவ்வளவு, 225. இது 5th ஹார்மோனிக் எப்படி இருக்கும், இதை விட 5 டைம்ஸா. அப்போ 375. இங்கே 300 காணாமே. அப்போ 300 நாட் ரெசனேட். ஓகேங்களா? ரைட். நெக்ஸ்ட்டு 12th சம். ஏ ஸ்டாண்டிங் வேவ் ஹேவிங் 3 notes. முதல் ஸ்டாண்டிங் வேவ்னா என்ன, இது எப்படி போட்டுக்கிறேன். சரி, ஓகே. ஒரு லைன் வரைஞ்சிக்கிறேன். இதில் தானே வேவ் வரைய போகிறோம், போயிட்டு ரிஃப்ளெக்ட் ஆகி வரும். ரைட்டு. 3 notes. 3 notesனால் என்ன இருக்கும், இந்த லைன்லேயே இருக்கும். ஓகேங்களா? அப்போ கோலம் போடுறோம், 3 பார்ட்டாக பிரிச்சுக்கிட்டேன். ஓகேங்களா? ரைட். அடுத்தது 2 ஆன்டிநோடு. 2 ஆன்டிநோடுனா என்ன இருக்கும், இது நோடுனா இதுக்கு சென்டரில் தானே இருக்கும். ரைட்டு. அதுக்கப்புறம் இங்கே இருக்குமா. ரைட். ஓகேங்களா? இப்போ எப்படி வரையலாம், இப்போ இப்படி வரையலாம். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், 3 நோடு 2 ஆன்டிநோடுன்னு சொல்லக்கூடாது. இது வேவ், ஸ்டாண்டிங் வேவ் எப்படி இருக்கும், இப்படி தானே இருக்கும். சும்மா இதுக்காக வரைஞ்சி அப்படி வச்சுக்கலாம். ஓகே, கரெக்டாக. ரைட். அப்போ 1 இது நோடு, இதுவும் நோடு, இதுவும் நோடு. இது என்னது, ஆன்டிநோடு. ஓகேங்களா? இது என்னது, ஆன்டிநோடு. ஓகேங்களா? அப்போ படத்தில் உள்ள மாதிரி வரைஞ்சாச்சு. கொஸ்டின் என்ன கேட்குறாங்க, ஃபார்ம்டு பிட்வீன் 2 atoms ஹேவிங் எ டிஸ்டன்ஸ் ஆஃப் 1.21 ஆங்ஸ்ட்ராங். 3 நோடும் 2 ஆன்டிநோடும் ஒரு ஆட்டத்தோட 1.21 ஆங்ஸ்ட்ரான், இந்த கேப் தான் என்னது, 1.21 ஆங்ஸ்ட்ரான் கேப்பில் இருக்குது. ஓகேங்களா? சரி. the wavelength of the standing wave is, அதே தான் இதான வேவ் லென்த்து கொஸ்டின்லேயே ஆன்சரை கொடுத்துருக்காங்க. அப்போ இதுதான். அப்போ 1.21 ஆங்ஸ்ட்ராங். இப்போ 13th சம் பார்க்குறோம்.
the equation of a wave on a string of linear mass density 0.04 kg m power minus 1 is given by y is equal to equation கொடுத்துட்டாங்க. the tension in the string னு கேட்டிருக்காங்க. நம்ம tension in the string னு ஸ்ட்ரைட்டாக படிக்கல, ஆனால் velocity in the string னு படிச்சிருக்கோம். என்னது root of t by linear mass density. நமக்கு டென்ஷன் தானே, அப்போ என்ன வரும், நம்ம வாழ்க்கையில் டென்ஷன் இருக்கக்கூடாது, அந்த கொஸ்டினில் டென்ஷன் வருது. ஓகேங்களா, அப்போ என்ன வரும், v ஸ்கொயர் ஈக்குவல் டு டி பை எம்மா, ரைட்டு. அப்போ டி ஈக்குவல் டு என்னது வி ஸ்கொயர் எம்மா, ரைட்டு. எம்மு கொடுத்துட்டாங்க, வி கண்டுபிடிக்கணும்ல. நம்ம ஏற்கனவே இது ப்ராக்ரஸ் வேவ் தானே, இங்கே என்ன படிச்சிருக்கோம் 2 பை டி பை கேபிட்டல் டி, அங்கே எக்ஸ் பை லேம்டான்னு படிச்சிருக்கோமா. அப்போ இங்கே டி எவ்வளவு, இந்த டீங்கிறது டென்ஷன், குழப்பிக்காதீங்க. ஓகேங்களா, இந்த டி டென்ஷன். ஓகேங்களா, டைம் ஈக்குவல் டு எவ்வளவு 0.04. இது எப்படி எழுதலாம், 4 × 10⁻⁻2 எழுதலாம். அடுத்து என்னது லேம்டாவா, அது கீழே இருக்கிறது. லேம்டா ஈக்குவல் டு எவ்வளவு 0.5. இந்த சைடு 0 போடாதீங்க, கன்ஃபியூஸ் ஆகிடும். அப்போ 5 × 10⁻⁻1 அவ்வளோதான். ஓகேங்களா, அப்போ வெலாசிட்டிக்கு என்ன ஃபார்முலா, லேம்டா பை டி, அதாவது டிஸ்டன்ஸ் பை டைம். இங்கே டிஸ்டன்ஸ் தான் வேவ் லென்த்துன்னு சொல்கிறோம். வேவ் லென்த் எவ்வளவு 5 × 10⁻⁻1. டைம் எவ்வளவு 4 × 10⁻⁻2 அவ்வளோதான். இது அப்படியே வச்சுக்கலாம். ஏன் அப்படியே வச்சுக்கலாம், லீனியர் மாஸ் டென்சிட்டி எவ்வளோ வந்திருக்கு 0.04ன்னு இருக்குல்ல, அப்போ இங்கே எழுதிக்கலாம். எம் ஈக்குவல் டு எவ்வளவு 4 × 10⁻⁻2. அதை அப்படி எழுதிக்கிட்டாமா, அந்த வேல்யூலாம் கேன்சல் ஆக சான்ஸ் இருக்குல்ல, அதெல்லாம் அப்படியே வச்சுக்கலாம். இப்போ சப்ஸ்டிட் பண்ணலாமா, டி ஈக்குவல் டு குழப்பிக்காதீங்க, இது டைமு, இது டென்ஷன். ஓகே, ஈக்குவல் டு எவ்வளவு வி ஸ்கொயரா, வி ஸ்கொயர்னு எப்படி எழுதலாம் 5 × 10⁻⁻1 × 5 × 10⁻⁻1. உங்களுக்கு எது வசதியாக அதை பார்த்துங்க. 4 × 10⁻⁻2 × 4 × 10⁻⁻2. வி ஸ்கொயர் எழுதியாச்சா. அடுத்து யார், லீனியர் மாஸ் டென்சிட்டியா, எவ்வளவு 4 × 10⁻⁻2. இது கேன்சல் ஆயிருமா. அப்போ இந்த 10⁻⁻1 10⁻⁻1 10⁻⁻2வா, இங்கே ஒரு 10⁻⁻2வா, கேன்சல் ஆகிடுதா. அப்போ 5 × 5 சார் எவ்வளவு 25வா பை 4 அடித்தா என்ன வரும் 6.25 நியூட்டன். ஆப்ஷன் சி. 14th sum. 2 identical piano wire kept under the same tension T. ஓகே, அப்போ டென்ஷன் பிரச்சனை இல்லை. have a fundamental frequency of 600 Hz. the fractional increaseனாவே எங்கே போயிடணும், எரருக்கு போயிட வேண்டியதான். ஃபஸ்ட்டு சாப்டரில் எரர் இருக்குல்ல, அது போயிட வேண்டியதான். இந்த டென்ஷன் ஆஃப் த ஒன் ஆஃப் த ஒயர் விச் வில் லீட் டு அக்கரன்ஸ் ஆஃப் 6 beats. எவ்வளோ ஃப்ராக்ஷனல் இன்க்ரீஸ் ஆகிருக்கு 6 beats. பீட்ஸ்னாலே அப்படி தானே, கம்மியாக தானே வரும். when both the wire oscillate together would be. சரிப்பா, உனக்கு என்ன பிரச்சனை, இப்போ ஃபார்முலா தான் பிரச்சனை. ஃப்ரீக்வன்சி, ஸ்ட்ரிங்கு, டென்ஷன், இதுக்கெல்லாம் என்ன ஃபார்முலா, ஃப்ரீக்வன்சி இஸ் ஈக்குவல் டு 1/2L ரூட் ஆஃப் டி பை எம்மா, ரூட் ஆஃப் டி பை எம். சரி, இப்போ என்னென்ன சொல்லியிருக்கான், இதெல்லாம் கான்ஸ்டன்ட்டுங்கிறான். சேம் டென்ஷன், ஓகே, டி கான்ஸ்டன்ட்டு. அடுத்தது 2 ஐடென்டிக்கல்னாவே என்னது, லீனியர் மாஸ் டென்சிட்டி கான்ஸ்டன்ட்டு, லென்த்து எல்லாமே கான்ஸ்டன்ட்டு, ஐடென்டிக்கலாமே முடிஞ்சு போச்சுல. சரி, அப்போ எது தான் வேரியபிள், எஃப் ப்ரொப்போர்ஷனல் டு டி, எஃப் ப்ரொப்போர்ஷனல் டு டி. அப்போ என்ன வரும், எஃப் ப்ரொப்போர்ஷனல் டு டி இல்லை ரூட் டி. ஓகேங்களா, சரி, நம்ம என்ன பண்ணணும், இப்போ ஃப்ரீக்வன்சி என்ன சொல்கிறான் 6ங்கிறான். 6னா என்ன, டெல்எஃபா, அந்த பீட்ஸுக்கு அப்படி தானே படிப்பீங்க. அப்போ என்ன பண்ணணும், எரருக்கு நம்ம டெல் எஃப் பை எஃப் மொதல் இப்படி எழுதிக்கும். என்னது எஃப் ஈக்குவல்ட்டுன்னு போடுவோம், ஒன்றுன்னு வச்சுக்கோங்க கான்ஸ்டன்ட். என்னது டி பவர் ஆஃபா. இப்போ எரரை யூஸ் பண்ணுவோமா, எரரில் ஃப்ராக்ஷனல் எரர் என்ன பண்ணுவோம், டெல் எஃப் பை எஃப் ஈக்குவல் டு 1/2 டெல் டி பை டி. ஓகேங்களா, சரி, ரைட். நமக்கு கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, டிடி பை டி கேட்டிருக்காங்க, டிடி பை டி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, ஃப்ராக்ஷன் அதான் ஆன்சரில் ஒன்றோட கம்மியாக வருது. அப்போ அதான் ஆன்சர் அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. அப்போ டிடி பை டி ஈக்குவல் டு 2 இந்த சைடு வந்துருமா. அப்போ 2 × del f by f. அப்போ dt by t ஈக்குவல் டு 2 × del f எவ்வளவு 6ஆ, ரைட்டு. எஃப் எவ்வளவு 600ஆ, ரைட். அப்போ என்ன வரும், இதை அடித்தா என்ன வரும் 2/100ன்னு வரும். அப்போ இதில் வரும் 0.02. ஓகேங்களா, அப்போ ஃப்ராக்ஷனல் டென்ஷன் ஃப்ரீக்வன்சியில் எவ்வளோ ஃப்ராக்ஷன் சேஞ்ச் ஆனால் டென்ஷனில் எவ்வளோ சேஞ்ச் ஆகும்னு கேட்குறாங்க. அதான் கொஸ்டின், வேறு ஒன்றுமே இல்லை. ஒரு 3 தியரி கொஸ்டின் மாதிரி பார்ப்போம். த ப்ரொபகேஷன் கான்ஸ்டன்ட் ஆஃப் எ வேவ் இஸ் கால்டு. ப்ரொபகேஷன் கான்ஸ்டன்ட் என்ன, கே. என்னது கே ஆஃப் எ வேவ்னாவே என்ன, வளைஞ்சு போகிறது.
ஓகேங்களா, கிட்டத்தட்ட ரொட்டேஷன் மாதிரி தான். அப்போ என்ன வராது, ஆங்குலர் வேவ் நம்பர். என்னது, ஆங்குலர் வேவ் நம்பர். ரைட்டு. 16 சம். A string is vibrating in a n loops. The number of nodes and antinodes respectively are. இப்போ தானே நம்ம ஸ்ட்ரிங் சொன்னோம். இப்போ இப்படி இருக்குது ஸ்ட்ரிங். ஓகேங்களா, இது பண்ணால் நம்ம பார்த்தோம்ல போன சம்மில் 2-3 சம்முக்கு முன்னாடி இப்படி இருந்துச்சுல்ல. ரைட்டு. இது நோடு, இது நோடு, இது நோடு, இது ஆன்டி நோடு, இது ஆன்டி நோடு. 3 நோடு இருந்தால் எத்தனை ஆன்டி நோடு இருக்குது, 2 ஆன்டி நோடு. அப்போ n+1 நோடு இருந்தால் அதை விட ஒன்று கம்மியாக தானே ஆன்டி நோடு இருக்கும். அப்போ n+1ல் -1 போயிடுச்சுன்னா அது n தானே. ஓகே, அப்போ பி. அடுத்தது, இந்த தேர்ட் நார்மல் மோட் ஆஃப் வைப்ரேட்டிங் ஆஃப் க்ளோஸ்டு ஆர்கான் பைப் த நம்பர் ஆஃப் நோடு அண்ட் ஆன்டி நோடு. இந்த மாதிரிலாம் கொஸ்டின் கேட்கும்போது நீங்களே படம் போட்டு பார்த்துக்கணும். இப்போ பாருங்கள், இதானே க்ளோஸ்டு ஆர்கான் பைப்பு. சரி, இப்போ என்ன வருது நமக்கு, இப்படி இருக்கா. ஃபஸ்ட்டு ஃபண்டமெண்டல் இப்படி தானே வரும். இது என்னது, நோடா, க்ளோஸ்டு சைடு நோடு, ஓப்பன் சைடு என்னது, ஆன்டி நோடு. இங்கேயும் ஒரு ஃபஸ்ட்டு செட்டப் தானே பார்த்தோம். ஃபஸ்ட்டு செட்டப்லேயே தெரிஞ்சுக்கிட்டோம்ல. அதே மாதிரி இது ஃபஸ்ட்டு செட்டப். ஒரு ஆன்டி நோடு இருந்தால் ஒரு நோடு இருந்தால் ஒரு ஆன்டி நோடு இருக்கும், அவ்வளோதான். அப்போ என்னது, தேர்டு நார்மல் மோடுன்னு என்ன இருக்கும், 3 நோடு 3 ஆன்டி நோடு. அப்போ ஆப்ஷன் சி. 18 sum. 2 cars moving in opposite direction approach each other with a speed of 22 ms/-1 and 16.5 ms/-1 respectively. The driver of the first car blows a horn. ஹாரன் அடிக்கிறது ஃபஸ்ட்டு கார் டிரைவர் தான், செகண்ட் கார் டிரைவர் கிடையாது. அப்போ அவர் தான் சோர்ஸு. ஓகேங்களா. ஹாரன் ஹேவிங் ஃப்ரீக்வன்சி 400 Hz. த ஃப்ரீக்வன்சி ஹேர்டு பை த டிரைவர் ஆஃப் த செகண்ட் கார்னு கேட்டிருக்காங்க. நம்ம ஃபஸ்ட்டு எழுதிக்குவோம். வெலாசிட்டி ஆஃப் சோர்ஸ் யார், ஃபஸ்ட்டு கார் தான் ஹாரன் அடிக்கிறாங்க. அப்போ ஃபஸ்ட்டு சொன்னது தான் ஃபஸ்ட்டு காரு, 22 ms/-1. அப்சர்வரோட வெலாசிட்டி அது, அவர் தான் செகண்ட் காரு. இங்கே கேட்கும்போதே தெரியுது கொஸ்டின். 16.5. ஓகேங்களா. சரி, வெலாசிட்டி ஆஃப் சவுண்ட் எவ்வளவு ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்காங்களா. வெலாசிட்டி ஆஃப் சவுண்ட் எவ்வளவு கொடுக்கல. அப்போ நம்ம கொடுக்கலன்னா என்ன பண்ணோம், எடுத்துக்கணும். எவ்வளவு, 340ன்னு எடுத்துக்க வேண்டியதான். எவ்வளவு, 340. ஓகேங்களா. ஏரில் சவுண்டு அதானே. அப்போ சோர்ஸ் ஆஃப் சவுண்டு எவ்வளவு, 340ன்னு எடுத்துக்கணும். ஓகேங்களா. சரி, ரைட்டு. இப்போ ஃப்ரீக்வன்சி எவ்வளவு, ஒரிஜினல் ஃப்ரீக்வன்சி f = 400 Hz. எவ்வளவு, 400 Hz. ஓகேங்களா. சரி, ரைட்டு. இப்போ வந்து என்னது, அப்பரண்ட் ஃப்ரீக்வன்சி கேட்குறாங்க. அப்பரண்ட் ஃப்ரீக்வன்சினா நமக்கு அந்த மாதிரி கேட்கும். அப்போ f'. ஓகேங்களா. நம்ம என்ன ஐடியா கொடுத்துருக்கோம் ஏற்கனவே, நீங்கள் அந்த ஐடியா கவனிக்கலாம். இப்போ திரும்பி சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ப்ராக்கெட் போட்டுக்கணும். = இந்த சைடு ஃப்ரீக்வன்சி ஹெட்ஸ்னால் இந்த சைடு என்னது, ஃப்ரீக்வன்சி. அப்போ இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே என்ன இருக்கக்கூடாது, யூனிட் இருக்கக்கூடாது. நான் என்ன சொல்கிறேன், சவுண்டோட வெலாசிட்டியை மேலே எழுதுங்க, கீழே எழுதுங்க. ஓகேங்களா. சரி, 2 காருமே அப்ரோச் பண்ணுதா. அப்போ சோர்ஸ் வந்து கீழே எழுதணும், அப்சர்வர் மேலே எழுதணும். 2 பேருமே சம் வெலாசிட்டியில் இருக்கிறனால சோர்ஸோட வெலாசிட்டி வரும், அப்சர்வரோட வெலாசிட்டி வரும். சோர்ஸு என்ன பண்ணுறாங்க, அப்சர்வர்கிட்ட போய் நெருங்குறாங்க. அப்போ அவங்களாலையும் ஃப்ரீக்வன்சி அதிகமாகும்ல. அப்போ இந்த வேல்யூ அதிகமாகணும்னா டினாமினேட்டர் என்ன ஆகணும், கம்மியாகணும்ல. அப்போ V - Vs. ஓகேங்களா. ரைட்டு, மேலே வாங்க. இப்போ அப்சர்வர் டுவர்ட்ஸ் வராரா. அப்போ என்ன, அப்பவும் ஃப்ரீக்வன்சி அதிகமாகணுமா. அப்போ இது அதிகமானால் தான் இது அதிகமாகும். அப்போ V + V அப்சர்வர். அவ்வளோதான், ஆன்சர் வந்துருச்சு. இப்போ என்னது, f' = V எவ்வளவு, 340 + V0 எவ்வளவு, 16.5 by 340 minus எவ்வளவு, 22 into frequency எவ்வளவு, 400 Hz. அப்போ f' நமக்கு என்ன வருது, 356.5. இதை அடிச்சு போட்டால் என்ன வரும், 3118 வருமா. ரைட். இன்ட்டு 400. இதை அடிச்சு போட்டால் என்ன வரும், f' = 448 Hz. அடுத்து 19 sum. A siren emitting a sound of frequency 800 Hz moves away from the observer towards a cliff at a speed of 15 ms/-1. Then the frequency of the sound that the observer hears in the echo reflected from the cliff. ஓகேங்களா. அப்போ கிளிஃபில் இருந்து ரிஃப்ளெக்ட் ஆகி இவரை டுவர்ட்ஸ் தான் வருது. ஓகேங்களா. அப்போ என்ன ஃபார்முலா வரும், ஃப்ரீக்வன்சி = ப்ராக்கெட் அப்சர்வர் எப்படி இருக்கார், ரெஸ்ட்டில் தான் இருக்கார். அப்போ அதனால் அவரோட வெலாசிட்டி இங்கே எழுதக்கூடாது. V அப்சர்வர் 0 தான். இது சவுண்டோட வெலாசிட்டி. ஓகேங்களா. ரைட்டு. சோர்ஸ் மூவிங்கில் இருக்குது. அப்போ என்னது, சோர்ஸ் மூவிங்கில் இருக்கிறதா ரிஃப்ளெக்ட் பண்ணி ஒரு சவுண்ட் நல்லா தானே கேட்கும். அப்போ ஃப்ரீக்வன்சி அதிகமாகனா என்ன பண்ணணும், டினாமினேட்டரில் மைனஸில் போடணும். V சோர்ஸ் இன்ட்டு ஒரிஜினல் ஃப்ரீக்வன்சி. இது f'. ஓகேங்களா. அப்போ f' = வெலாசிட்டி ஆஃப் சவுண்ட் எவ்வளவு இங்கே கொடுத்துருக்காங்க, 330. ஓகேங்களா. பை 330. சோர்ஸோட வெலாசிட்டி எவ்வளவு நமக்கு, 15. அப்போ 15. ஒரிஜினல் ஃப்ரீக்வன்சி எவ்வளவு நமக்கு, 800 Hz.
அளவு 800 ஹெர்ட்ஸ். அப்போ எஃப் டேஷ் ஈக்குவல் டு 330, இதை மைனஸ் பண்ண என்ன வரும் 350 இன்ட்டு 800. இதுவும் பாருங்கள் 800க்கு மேலே தான் வரும். ஓகேங்களா? எவ்வளோ வரும் 838. இது ரொம்ப அதிகமாக இருக்குது, கால்குலேட் பண்ணால் இதான் வரும். அப்போ எஃப் டேஷ் ஈக்குவல் டு 838 ஹெர்ட்ஸ். 20th question. If the temperature increases, then what happen the frequency of the sound produced by the organ pipe? என்ன ஆகும்? டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆனால் சவுண்டு என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகும். சவுண்டு இன்க்ரீஸ் ஆகுனா அப்போ என்ன ஆகும்? ஃப்ரீக்வன்சி என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா ஃப்ரீக்வன்சி ப்ரொபோஷனல் அப்போ இன்க்ரீஸ் ஆகும். ரைட். ஸ்டேஷ்னரி வேவ் என்னது? டிரான்ஸ்போர்ட் எனர்ஜியை டிரான்ஸ்போர்ட் பண்ணாது. அதே ஸ்டேஷ்னரி அப்புறம் எப்படி எனர்ஜியை டிரான்ஸ்போர்ட் பண்ணோம்? வார்த்தையிலே இருக்குது பாருங்கள். அப்போ இது கிடையாது. அப்போ டஸ் நாட் டிரான்ஸ்போர்ட் எனர்ஜி. அப்போ இது கிடையாதுன்னா இது இருக்குது தானே. ஹேவ் நோடு அண்ட் ஆன்டி நோடு. ஆமாம், இப்படி இருக்குல்ல, நோடு ஆன்டி நோடு. அப்போ பி. அப்போ போத் பி அண்ட் சி. ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ. +1 வெற்றிகரமாக முடிச்சிட்டோம். மழை வேறு பெய்கிற மாதிரி இருக்குது. ஆல் தி பெஸ்ட்.